பகவத்கீதை 2வது அத்தியாயம் 23வது வகுப்பு 52வது ஸ்லோகம். யதா தே மோககலிலம் புத்திர் வதிதரிஷ்யதி ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச. ஒருவன் கர்மயோகத்தை செய்து அந்த கர்மயோக சாதனத்தால் அடைய வேண்டிய பலனை அடைந்து விட்டேன், இனி எனக்கு கர்மயோகம் போதும் என்று எந்த அடையாளத்தை வைத்து நாம் உறுதி செய்து கொள்வது? அது ஒரு கேள்வி. கர்மயோக பலன் எனக்கு வந்து விட்டது, இனி நான் ஞான யோகத்துக்கு தகுதியானவன் என்று எப்பொழுது தெரிந்து கொள்வது? இந்த கேள்வியிலே பதில் எல்லாம் இருக்கு. இப்போ கர்மயோகத்துக்கு அடுத்து ஞான யோகம் என்பது தெரிகின்றது. ஆக கர்மயோகம் முதல் படி, ஞான யோகம் 2வது படி. கர்மயோகத்தை முறையாக செய்திருந்தால் நமக்கு ஞான யோகத்திற்கு தகுதி கிடைக்கின்றது. ஞான யோகத்தில் சென்று நம்மை அது அமர்த்திவிடும். ஞான யோகத்தில் கொண்டு நம்மை உட்கார வைத்து விடும். அப்போ ஞான யோகம் போனா என்ன வேணும்னு சொல்லி சொன்னால், செயல்களை கொஞ்சம் குறைத்து, அல்லது நமக்கு செயல்களே அதிகமாக இல்லாமல் தேவையான செயல்களை மட்டும் வைத்துக்கொண்டு அதிகமாக கேட்டல், சிந்தித்தல், இந்த விஷயத்தில் நம்முடைய மனது ஈடுபட்டால் அது ஞான யோகத்துக்கு தகுதியான மனசுன்னு சொல்லி அர்த்தம். நிறைய விவகாரங்களை வைத்துக்கொண்டு இந்த சாஸ்திர விஷயங்களை படிக்கலாம், ஆனாலும் கூட வாய்ப்பு அமையாது, அல்லது மனசு இங்கே இருக்காது, விவகாரத்தில் மனசு ஓடிக்கொண்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆமாம். அப்போ நீ எப்பொழுது நீ கர்மயோகத்தை முடித்தவன் என்று ஆகும் என்ற கேள்விக்கு நேற்று நம்ம பார்த்தோம். உன்னிடத்திலிருந்து எப்பொழுது மோகம் எல்லாம் சென்று விட்டதோ, உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் அகன்று விட்டதோ, அப்பொழுது நீ கர்மயோகத்தை முடித்தவன் ஆவாய், செய்து முடித்தவன் சொல்லி சொன்னார். அப்படி இல்லை சொல்லி சொன்னா, மோகம் என்பதனுடைய அர்த்தத்தை பார்த்தோம். எது சாதனமோ சாதனத்தை சாத்தியமாக நினைப்போம். அடுத்து இன்னொரு கருத்து இன்றைக்கு நாம பார்க்க போறது, எதையுமே அடைய வேண்டும் அடைய வேண்டும் அடைய வேண்டும் என்ற அரிப்பு மனதில் இருந்து கொண்டே இருந்தால் அது மோகத்தினுடைய அடையாளம். ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் எதை அடைந்தாலும் இனி அடைவதற்கு மற்றும் ஒன்று இருக்கும், அல்லது ஒன்றை அடைந்தால் இன்னும் அடைவதற்கு கியூ கட்டிக்கிட்டு இருக்கும் வரிசையில். அதை அடைய வேண்டும் என்று இந்த மனது எப்பொழுது பார்த்தால் நினைத்து கொண்டிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீ கர்மயோகத்தை முடித்தவன் இல்லை சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அப்படி இருந்தா, ஏன்னா இந்த உலகத்துல இன்னும் அடையறதுக்கு இருந்து கொண்டே இருக்கும், முடிவே இல்லை. அதான் சொல்ற, ஒன்றை அடைந்தவுடன் இன்னொரு லட்சியம் அடைய இருந்து கொண்டே இருக்கும். ஆசைக்கோர் அளவில்லை சொன்னார் பாருங்க. அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவை நினைவர். இந்த உலகம் முழுக்க, பூமி முழுக்க எனக்கு வசப்பட்டு விட்டாலும் கடல் ஏன் சும்மா இருக்கு, அங்கே என்னுடைய அதிகாரம் செல்லவென்னு நினைப்பாராம். அழகேசன் நிகராக அம்பொன் மிக வைத்த பேரும், அழகேசனா குபேரன், குபேரனுக்கு நிகராக நிறைய செல்வம் வைத்திருந்த பேரும், நேசித்து ரசவாத வித்தை கலைந்திடுவர். எதை தொட்டாலும் தங்கமாகணும்னு சொல்லி நினைப்பாராம். நெடுநாள் இருந்த பேரும், நிறைய நாள் இருந்துட்டேன், இன்னும் வாழணுன்ற ஆசை இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, காயக்கல்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர். எதுனா இந்த ஆயுள் அதிகமாகிறது எதுனா இருக்கா, காயக்கல்பெல்லாம் இருக்கு சொல்றாங்களா, அது அப்படிதான் சொல்லி சொல்றார். ஆகவே
இந்த வாழ்க்கையில ஒன்றை அடைந்தால் இன்னும் அடைய வேண்டியது இருந்து கொண்டே இருக்கும், முடிவே இல்லை. இது புத்திக்கு வருகின்ற நோய்ன்னு சொல்லி சொன்னார். உடலுக்கு நோய் வருவது போல புத்திக்கு வருகின்ற நோய் மோகம் சொல்லி சொன்னோம். மோகம் சொல்லி சொன்னா எது தர்மமோ அதை அதர்மமாக நினைப்பது, எது அதர்மமோ அதை தர்மமாக நினைப்பது, எது உண்மையோ அதை பொய்யாக நினைப்பது, பொய்யை உண்மையாக நினைப்பது, இப்படி மாறி நினைப்பது. ஆமா, அதுதான் மோகம் சொல்லி சொன்னோம். இந்த ஓயாத பயணத்திற்குத்தான், எங்கிருந்து இப்படி மனது ஓயாமல் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பயணத்துக்குத்தான், இந்த ஓயாத தேடலுக்குத்தான் இதுதான் மோகம் சொல்லி சொன்னார். பயணங்கள் முடிவதில்லை சொன்ன, முடியாத பயணம், போயிட்டே இருக்கிறது. இவர்கள் எங்கிருந்து எங்கு செல்கின்றார்கள்? அடுத்த கருத்து சொல்றார். கட்டோபனிஷத்து போனா மிருத்யோச்ச மிருத்யும் கச்சதி, மரணத்திலிருந்து மரணத்திற்கு வருகின்றார்கள். அப்படின்னா அங்க யம தர்மராஜா சொன்னா என் வசத்துக்கு வந்து விடுகின்றார்கள். மரணம், பிறப்பு, மறுபடியும் மரணம், மறுபடியும் என்ன, பிறப்பு மரணம், இப்படியே வராது. புனரப்பி ஜனனம் புனரப்பி ஜனனம், இதுதான் இப்படி வந்து கொண்டே இருக்கிறார். பிறந்து பிறந்து இறக்கின்றார், பிறப்பதற்கு தொழிலாகி இறக்கின்றனர் சொல்லி சொன்னார். மரணத்திலிருந்து மரணத்துக்கு போகின்றார்கள். ஆக இந்த புத்தி இருக்கு பாருங்க நம்முடைய மனதில், இதுதான் நம்முடைய துயரத்துக்கு சம்சாரத்துக்கு காரணம் சொல்லி சொல்றார். இதுதான் என்று நிச்சயம் செய்யாத புத்தி, வாழ்க்கையுடைய லட்சியம் இதுதான் என்று நிச்சயம் செய்யாத புத்தி, விவசாய ஆத்மிகா புத்தி சொல்றார் பாருங்க பகவான். நிச்சயம் செய்த புத்தியாக இருக்கும். யாருடைய புத்தி? கர்மயோகத்தை செய்தவனுடைய புத்தி நிச்சயம் செய்ததாக இருக்கும். இல்லை என்றால் ஒன்றை விட்டு ஒன்றை தாவி பற்றி உழல் கிருமி போல சொல்லி சொல்லுவார். ஒன்றை விட்டு ஒன்றை பற்றி உழல் கிருமி போல பாய் சிந்தை பெற்ற நான் வெட்ட வெளியாக நினது அருள் பகர்ந்து மறியேன்னு சொல்றார். ஒன்னை விட்டு ஒன்று தாவிட்டே இருக்கும். ஆக கர்மயோகி சாத்திய நிச்சயம் செய்திருப்பான். என்னவென்று நான் அடைய வேண்டிய இலக்கு இதுதான், கோல் இதுதான். அதோடு கூட அவனுக்கு இன்னொரு நிச்சயம் இருக்கும். அந்த சாத்தியத்தை அடைய வேண்டிய பாதை, மார்க்கம், ரூட்டும் அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆக சாதன சாத்திய நிச்சயம் செய்திருப்பான். 41வது ஸ்லோகத்தெல்லாம் பார்த்தோம் நம்ம அதை. ஆக இந்த சாத்திய நிச்சயம் செய்வது புத்தி தான். புத்திக்கே நோயுடன் குறையுடன் இருந்தால் புத்தி நிச்சயம் பண்ணாது. ஆக புத்தியில் உள்ள மோகம் என்ற நோயை அவன் நீக்கி விட்டான். ஆகவே அவனுக்கு சாத்திய சாதன நிச்சயம் வந்து விட்டது. ஆகவே கர்மயோகப்படி ஒருவன் வாழ்ந்தால் வாழ்வினுடைய பலனே லட்சியத்தை முடிவு செய்யும் சக்தி அந்த புத்திக்கு வந்து விடுமா. எதனால் வரும்னா கர்மயோகத்தினால் சக்தி வரும் வாழ்க்கையில். புத்தியுள்ள மோகத்தை பகவான் நீக்கி விடுவார், அனுகிரகம் பண்றாராம். நம்ம செய்யற செயலை பார்த்து பகவான் நமக்கு அந்த அழுக்கை நீக்குகின்றார். காரணம், கடமையை செய்கின்றான். அந்த கடமையில் என்ன வேற கூப்பிட்டு உட்கார வச்சுட்டான். நாம சொல்லும் சில நேரத்துல, என்னை கூப்பிடாத இருந்தாவது பரவாயில்ல, என்ன வேற கூப்பிட்டு உட்கார வச்சுட்ட, நீ இப்படிலாம் பேசணும் எப்படிப்பான்னு சொல்லுவோம். அது போல கர்ம யோகத்துல என்ன பண்றான், இது பகவான் எனக்கிட்ட கட்டளைன்னு பகவான் பேரை சொல்லிட்டான். அப்புறம் என்ன ரிசல்ட் வருதோ அதை பிரசாதமாக எடுத்துக்கொண்டான். கர்மயோகமே அதுதான் நம்ம பார்த்தோம், நேற்று பார்த்தோம். கர்மயோகம் என்பது செயலிலும் செயலின் விளைவிலும் வைக்க வேண்டிய பாவனைக்கு பெயர் கர்மயோகம். செயலில் என்ன பாவனை? அது இறைவன் எனக்கிட்ட கட்டளை, ஈஸ்வர அர்ப்பண புத்தி. பிறகு அந்த செயல்களை செய்த பிறகு நமக்கு வருகின்ற பலன் இருக்கு பாருங்க, அதில் என்ன பாவனை? விளைவில் இது ஈஸ்வர பிரசாதம். பிரசாதமா எது கொடுத்தாலும் என்ன பண்ணுவோம், நாம் பெற்றுக்கொள்வோம். கோயிலுக்கு போகிறோம், ஒரு காய்ந்த துளசியோ வில்லுமோ எடுத்து கொடுக்குறார். என்ன நீங்கள் காஞ்சி போன இலையை எடுத்து கொடுக்குங்களா கேட்போம். நம்ம அதை வாங்கி என்ன பண்ணுறோம், ஏன்னா இறைவன் இடத்துலேருந்து வந்தது இந்த பாவனை. அந்த பாவனையோடு செய்யும் பொழுதுதான் வெறும் கர்ம யோகம் ஆகின்றது. ஆகவே பகவானை பார்க்குறாராம், கடமையை செய்கின்றான், பலனை அவன் என்ன பண்ணுறான், ஏற்றுக்கொள்கின்றான்.
அதில் வருகின்ற அவமானங்களை சகித்துக் கொள்கின்றான், சந்திக்கின்றான், நல்ல குணங்களை எல்லாம் வளர்த்து கொள்கின்றான். அந்த கர்ம யோகப்படி வாழ்பவனுக்கு பகவான் பலனாக என்ன பண்றாராம்? மோகத்தை நீக்கி விடுகின்றார். மோகம் என்ற அழுக்கு நீங்கி விடுகின்றது. அதை ஒருத்தர் சொன்னார், பகவான் ஒருவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து மோகத்தையும் தந்துட்டாரு வச்சுங்களேன், அவனை அழிக்கிறது வேற ஒண்ணுமே தேவையில்லையா. நிறைய பணத்தை ஒருத்தனை அழிக்கணும்னு சொல்லி சொன்ன, வேற எதுவும் வேண்டாம். இந்த டால்ஸ்டாய் கதையில ஒன்று வரும். ஒருத்தனை ஒரு ரொம்ப நிர்ணயமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான, அவனை மாத்தணுமே கெடுக்கணுமே சொல்லிட்டு இந்த தேவதைகள்லாம் என்னென்ன முயற்சி பண்ணிச்சான். அந்த தேவதைகள் தலைவன் பார்த்தாரு, யாரையும் அனுப்பி பார்த்தா அவனை எதுவும் மாற்ற முடியலையா. அப்புறம் அந்த தலைவனே போனார், என்ன உங்களால அதெல்லாம் செய்ய முடியல, அவரே வந்தார். ரொம்ப சுருக்கமா சொல்றேன், அது பெரிய கதை. ஆமா, பெரிய கதைன்னா அது ஒரு கதை தான். அப்புறம் போயிட்டு என்ன பண்ணாரா, நிறைய அவருக்கு பணமா வரா போல எல்லாம் செய்து கொடுத்தாரு. அவன் வந்து இந்த பார்லி எல்லாம் விளைய வைப்பானா, ரஷ்யால இருந்த கதை. நிறைய விளைய வச்சு கொடுத்தாரான். நிறைய விளைச்சி வந்த உடனே என்ன பண்ணாத, நிறைய பணமாக்கினான். பணமாக்கி என்ன பண்ணா, அதுல ஏதோ செய்தானா. அதன் பிறகு அவரோட மன அமைதியே போயிடுச்சு, மறுபடியும் வேற மாதிரி ஆயிட்டான்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய கதை அது. அது ஒருத்தன் அழிக்கணும்னு சொல்லி சொன்னா பகவான் என்ன பண்ணுவார்னா, நிறைய பணத்தை கொடுத்துருவாராம். பணத்தை நிறைய இருக்கிறது கூட பெரிய ப்ராப்ளம் இல்லை. தர்மமான புத்தி இருந்தால் எவ்வளோ பெரிய பணத்தை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். அப்படி இல்லாதவனை என்ன ஆகுன்னு சொல்லி சொன்னா, குழந்தை கையில கிடைச்ச கத்தி போல அதர்மி கையில கிடைச்ச செல்வம் என்ன ஆகிடும், வீணாகிடும். ஆக பகவான் ஒருத்தனை அழிக்கணும்னா பணத்தை கொடுப்பார். அதில் தெளிவாக இருந்துட்டான்னு வச்சுங்களேன், மேலே வந்துடுவோம். அதான் சொல்கிறேன், ஒருத்தர் நாசமாகணும்னு சொல்லிச்சுன்னா வேற ஒன்றே வேண்டாம், பணத்தை கொடுத்து மோக புத்தி இருந்தால் போதுமா. அவனே அதுவே அழித்து விட வேற யாரும் வேணாம். எப்படி ராவணனுக்கு கிடைச்ச செல்வம் போல. ராவணன் என்ன பண்ணான், குபேரனை விரட்டிட்டு லங்காபுரியை தான் எடுத்துக்கொண்டு அவன் எடுத்து இந்த புஷ்ப விமானத்தையும் செல்வத்திலிருந்து எல்லாம் எடுத்துக்கிட்டான். கடைசியில அவன் கூட இருந்த எல்லாரும் அப்படிப்பட்ட புத்தி உடையவராக இருந்தாங்க, அழிஞ்சே போனாங்க. பார்க்குறோம், சாதாரண வரவும் ரொம்ப நியாயமா தர்மமா ஒழுக்கமா முறையா அமைதியா நிம்மதியா வாழ்வோம். கொஞ்சம் செல்வம் சேர 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 நமக்கு நல்ல சத்சங்கமோ தர்மமான புத்தியோ மற்ற விவகாரம் இல்லைன்னா அது நம்மை அறியாமல் கொண்டு சென்று வீழ்த்தி விடும். விழுந்த பிற்பாடு தான் தெரியும் நம்ம விழுந்துட்டோன்றது. அப்படிதான் இருக்கு. அதுக்காக எல்லாரையும் சொல்லலை, பொதுவாக இருக்கிற விஷயத்த சொல்கிறேன். ஆக சரியை சரியாகவும் தவறு தவறு எனவும் புரிந்து கொள்ளும் புத்தியானது வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில. இதுதான் என்னோட வாழ்க்கையின் லட்சியம் என்று மோட்சத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் சொல்கிறேன். மோட்சம்னா இங்கே புரிஞ்சுக்கணும், நாம நிறைவான அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை தான் மோட்சம் சொல்லி சொல்கிறோம். அது இந்த உலகத்திலே இந்த உடலோடு மனதோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் பெற வேண்டிய ஒரு நிறைநிலை, இந்த பிறவி எடுத்ததனுடைய பெருநிலை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறந்த பிற்பாடு இல்லை. இறந்த பிற்பாடு நம்ம அடையிறது வந்து சொர்க்கம். அது புண்ணியத்தினால வரும், நல்ல செயல்கள்னால வரும், அது வேற. ஆக கர்ம யோகத்தின் முதல் பலன் மோக நிவர்த்தி. புத்தி சரியாக சிந்திக்கும், சரியான முடிவு எடுக்கும். ஒரு சொன்ன கரெக்டா தப்பு பண்ணான்னுவார். இது கரெக்டா தப்பு கரெக்டா அப்படி இல்லாம சரியான முடிவு எடுக்கும். நம்முடைய பல துயரங்களுக்கு காரணம் தவறான முடிவு தான். அதுக்கு காரணம் புத்தியில் இருக்கக்கூடிய மயக்கம், மோகம், தெளிவான சிந்தனை இல்லை. ஆமா, சரியை தவறாக தவறை சரியாக நினைப்பன வருகின்ற தெளிவின்மை தான். ஆக கர்மயோகி பலனை தியாகம் செய்வதால் பகவான் அவர் புத்தியிலிருந்து சரியாக முடிவெடுப்பார், எடுக்க வைப்பார். அறிவில் நின்று குருவாய் உணர்த்தியது மன்றியே சொல்லி சொல்றார். அறிவிலிருந்து நமக்கு தெளிவான வழிகாட்டுதல் கிடைக்கும். அதுதான் இங்க. இல்லை என்றால் நம்முடைய புத்தியை வைத்து என்ன பண்ணுவாராம் பகவான், நம்மை அழித்து விடுவார். வேற ஒரு கருவியே தேவையில்லை. இந்த தேசத்துக்கு வந்த பொழுது இந்த நாட்டோட கல்வி மற்றெல்லாம் ஒழுங்கா இருந்ததை பார்த்து இதெல்லாம் ஒழுங்கா இருக்கக்கூடாது முடிவு பண்ண ஆங்கிலேயன் பிரிட்டிஷ்காரன் ஒரு ஆள் அனுப்பினான். லார்ட் தாமஸ் பாபிங்டன் மெக்காலின் அவன் பேர். அவனை வச்சு இந்த நாட்டினுடைய நீள அகலத்துக்கு கிழக்கு மேற்கு பயணம் பண்ணானா. ரொம்ப அழகா ஒரு கருத்தை சொல்லியிருக்கான். இன்னைக்கு அவன் எழுதின அந்த கையேடு வந்து இன்னைக்கு கல்கத்தால விக்டோரியா மியூசியத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவன் சொன்னான், இந்த நாட்டில்
எல்லாரும் நிம்மதியாக நல்லவங்களா இருக்காங்க, பொய்யே பேச தெரியல, திருடர் பயம் இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, ஒன்றும் இல்லை, அவ்வளோ நல்ல மக்களாக இருக்காங்க. ஆனால் இந்த நாட்டை நாம் தொடர்ந்து நம்முடைய கட்டுப்பாட்டில் இருந்து ஆளணும்னு சொல்லி சொன்னால், நான் ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வர போகிறேன். அந்த கல்வி திட்டம் அந்த தேசத்தில் நிறைவேறுதுன்னா, உடலால் உருவத்தால் இந்தியர்களாகவும் உள்ளத்தால் நம்முடைய கொள்கைகளை உடையவர்களாக பிரிட்டிஷ்காரனாக இருக்கக்கூடிய ஆட்களை உருவாக்கும்னு சொல்லி அவன் உருவாக்குன அமைச்சு கொடுத்த கல்வி திட்டம் தான் மெக்காலே கல்வி திட்டம் சொல்லி சொல்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்க, மாற்றுறதுக்கு ஒரு முயற்சி 70 வருஷமாக சொல்லி சொல்லி ஆட்சியாளர் போயிட்டாங்க. இப்போதான் ஏதோ புதிய கல்வி திட்டம்லாம் சொல்கிறாங்க. நம்ம தேசத்துடைய சுதேசமாக இருக்கக்கூடிய கல்வி திட்டத்தினால என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி. அந்த கல்வி திட்டத்தினால நமக்கு என்ன ஆச்சுன்னா, மூதாதையர்லாம் ஒன்றும் இல்லாதவங்க, பிரயோஜனம் இல்லாதவங்க, அறிவு இல்லாதவங்க, முட்டாளுங்க, மோசமானவங்க, வீணா போனவங்க, நம்ம தேசத்துக்கு ஒரு பெருமை இல்லை, நமக்கு ஒரு வீரம் இல்லை, நமக்கு ஒரு அறிவு இல்லை, நமக்கு ஒரு ஆற்றல் இல்லை, நமக்கு ஒரு பெருமை இல்லை, இப்படியாத்தான் நம்ம எல்லாம் மைண்டில் வளர்த்து வச்சிருக்கோம். அப்படி உண்மையில் அப்படி இல்லைன்றது நமக்கு தெரியல. அது போல் இங்கே அறிவில் அவனுக்கு ஒழுங்கா இருக்கிற அறிவு செதைச்சிட்டா போதும், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆக அறிவில் நின்று குருவாய் உணர்த்தியது மன்றியே சொல்லி சொல்றார். இல்லை சொல்லி சொன்னால் நம்முடைய புத்தியை வைத்தே நம்மை அழுத்தி விடுவார்கள், அல்லது இறைவனே அழுத்தி விடுவார். ஆமா, இந்த மோகத்திலிருந்து விடுதலை கர்மயோகிக்கு கிடைக்கின்றது. அதுதான் விவேகம் அல்லது சாதன சதுர்டயத்தில் வரக்கூடிய முதல் தகுதியாகிய விவேகம். ஆக கர்மயோகத்தினால் மோகமானது நீங்கும் பொழுது வரக்கூடிய முதல் தகுதி விவேகம் வருகின்றது. விவேகம் சொல்லி சொன்னா நித்திய அனித்திய வஸ்து விவேகம். தத்துவ போதத்தில் நம்ம படிச்சோம்னா முதல் எடுத்த உடனே இதுதான் வருகின்றது. நித்திய அனித்திய வஸ்து விவேகம். எது உண்மை, எது பொய், எது நிஜம், எது நிழல், எது தோற்றம் என்கின்ற அந்த அறிவு நமக்கு வருகின்றது. ஆக பகவான் புத்தியை எல்லாருக்கும் தான் கொடுத்துருக்கார், அதை செயல்படுத்துவது கிடையாது. நிறைய பேர் எஃப்டியில போட்டு விடுறாங்க புத்தியை இருக்கட்டும் சொல்லிட்டு என்ன பண்றது. ஆக தவறாக செயல்படுகின்றது. அதை நீக்கினால் விவேக சக்தி வரும். இது சரியாக முடிவெடுப்பதற்கு பயன்படும். இனி கர்மயோகத்தினுடைய இரண்டாவது பலன் என்ன? வைராகியம் சொல்லி சொல்றார். மனதில் உள்ள குறை இருக்கு பாருங்க. இப்போ புத்தியில் உள்ள குறை மோகம் சொல்லி சொன்னோம், புத்தியில் இருக்கிற நோய் மோகம் சொல்லி சொன்னோம். இப்போ மனசுக்கு ஒரு நோய் வருமா? மனசுக்கு வர நோய் என்ன? ராகம். ராகம்னா காம்போதி கல்யாணி ராகம் இல்லை, ராகம்னுங்க பற்று சொல்லி அர்த்தம். மனதுக்கு வரக்கூடிய நோய் பற்று, எதிலையும் சென்று ஒட்டி கொள்வது ஈஷிகிறது. அதுதான் சொல்றாரு, பற்று. புத்தியில் உள்ள குறை மோகம், மனதில் உள்ள குறை ராகம், பற்று, விருப்பு, ஒட்டி கொள்வது சொல்லி சொல்றார். மனதுடைய சுபாவம் என்னன்னா, யாரிடமாவது ஏதாவது விஷயத்துல சென்று ஒட்டி கொள்வது, சார்ந்து இருப்பது. அதுதான் சொல்றார். இந்த மனதுக்கு பக்குவம் வரல சொல்லி சொன்னா அறிவே வராது, விவேகமானது வராது. ஆகவே விவேகம் காய் சொல்லி சொன்னா அந்த காய் பழுத்தால் அதுக்கு பேர் தான் என்ன? வைராகியம். அல்ல, வைராகியம் என்பது வெறுப்பு அப்படி இல்லை, விவேகத்துடன் கூடிய ஒரு பக்குவம். விவேகத்துடன் கூடிய வைராகியம் தான் நமக்கு பயன் தரும். கிடைக்கலன்னு சொல்லி சொன்னா வைராகியம்ன்றது தனியாக ஒரு இடத்துல பார்க்க வாய்ப்பு இருக்கும்போது பார்ப்போம் வைராகியம் என்னன்னு சொல்லிட்டு. கிடைக்கலன்னா அதில் வேண்டான்றது வைராகியம் இல்லை, கிடைச்சாலும் எனக்கு போதும் என்பதுதான் வைராகியம். அதுதான் ஒரு பக்குவம். ஆக வைராகியம் என்பது நம்முடைய மனதில் இருக்க வேண்டிய ஒரு பக்குவம் தான். அது ஒரு மெச்சூரிட்டி, ஒரு பண்பு. ஆக இந்த மனதுக்கு பக்குவம் வரவில்லை என்றால் அறிவே வராது. அதான் சொல்றார். ஆக விவேகம் பழுத்தால் அடுத்த நிலை வைராகியம். வைராகியம்னா என்ன? பிடிவாதம் இல்லை. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, உலகை வெறுப்பது வைராகியம் நினைக்கிறாங்க, உலகத்தை வெறுத்துடுதுன்னு நினைக்கிறாங்க. ஆரம்பத்துல சில இதெல்லாம் பிடிவாதம் இருக்கிறது சரிதான், நல்லதுதான். ஒரு அதற்கு வெறுப்போடு இருப்பது சரிதான். ஆனா காலம் போக போக அந்த வெறுப்பு என்பது நீங்கி, அந்த வெறுப்பையும் நீக்கி மனதில் ஒரு விதமான பக்குவத்தை, விலகி இருக்க மனநிலையை பெற்று விட வேண்டும். இருந்தாலும் எனக்கு போதும்பா, வேண்டாம், வெறுப்புனால சொல்லலை, புரிந்து சொல்கின்ற அளவுக்கு விட வேண்டும் நம்முடைய மனது. ஆக வைராகியம் என்றால் சரியான கருத்து என்ன? அதாவது நம்ம மனசுல வர்றதுதான் வைராகியம். வந்தா எது சரி, சாஸ்திரம் என்ன சொல்றது, இந்த உலகத்தை பற்றி, வாழ்க்கையை பற்றி, மற்ற விஷயங்களை பற்றி, இது தன்மைகளை பற்றும்
என்ன சொல்லி இருக்கின்றது என்று புரிந்து எது மட்டும் தேவையோ அதில் சேர்ந்திருப்பது, தேவையில்லாதிலிருந்து விலகி இருக்கக்கூடிய மனப்பக்குவம். அடுத்து இன்னொன்னு இருக்கு, இந்த வைராகியம் என்பது ஒரு ஆக்ஷன் இல்லை, செயல் இல்லை. நாளை காலையில 10 மணில இருந்து வைராகியமா இருக்குன்னு சொல்ல முடியுமா? வைராகியம் என்பது ஆக்ஷன் இல்லை, மனதில் இருக்கக்கூடிய ஒரு விதமான ஆட்டிடியூட், பாவனை. ஒருத்தர் பார்த்தா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஏதோ சிந்திச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். இன்னொருத்தரை பார்த்து கேட்டா அவர் வைராகியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது வந்து ஒரு விதமான பாவனை, ஆட்டிடியூட். இது மனதினுடைய ஒரு தன்மை, பக்குவம். ஆக வைராகியம் செயலாக இருந்தால் சென்று அடைந்து விடலாம், வேகமா ஓடி. இது ஒரு விதமான பாவனை, எண்ணம். இந்த வைராகியத்தை சொல்லி விளக்கி புரிய வைக்க முடியாது. ஆமா, இந்த வைராகியம் இருக்கே, இது சொல்லி விளக்கி புரிய வைக்க முடியாது. வாழ்க்கையில் பெற வேண்டிய அனுபவங்கள் மூலமாக, அறிவு பூர்வமாக அவனுக்கு வந்திருக்க வேண்டிய ஒரு விதமான பக்குவம். இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது மனதில் இருக்க வேண்டிய ஒரு தன்மை. இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது நாம் பார்க்க வேண்டிய பார்வை, எப்படி பார்க்கின்றோம் என்பது காலப்போக்கில் தான் வரும், ஒரே நாளில் வந்துடாது. இல்லை, சில பேர் ஒரே நாளில் வந்தது சொன்னா உள்ளுக்குள்ள கனன்று கொண்டிருந்த அந்த பக்குவமானது ஒரு சூழ்நிலையில அது வெளிப்பட்டதுன்னு சொல்லி தான் அர்த்தம். வெளிப்படுவது ஒரு சூழ்நிலை தேவைப்பட்டது. காதர்ந்த ஊசியம் வாராதுக்கான கடை வழிக்குன்னு ஒன்று தேவைப்பட்டது, ஒரு வார்த்தை தேவைப்பட்டது, உள்ளுக்குள்ள இருந்தது, அப்போ வெளிப்பட்டது. செத்து போ சொல்லும்போது உள்ளுக்குள்ள இருந்த அந்த அந்த ஆன்மீக தேடல் என்ன, அந்த ஒரு வார்த்தையில ரமண மகரிஷியா மாத்துச்சு. ஆக அவர்களுக்கு வந்ததே சொல்லிச்சுன்னா ஒரே நாளில் வரல, ஏற்கனவே அவர்களுக்கு உள்ளே இருந்ததுன்னு சொல்லி அர்த்தம். அப்படி இல்லாதவருக்கு சாஸ்திரங்கள் மூலமாக, வாழ்க்கையின் மூலமாகவும், குருவின் மூலமாகவும், சத்சங்கத்தின் மூலமாகவும் இந்த வைராகியமானது அவர்களுக்கு மெதுவாக வரும், வர வேண்டும். வந்தாதான் இது நல்லா இருக்கும். ஆமா, தானே கனிந்த கனி சொல்லுவார் தாய்மன்னர், கனிவிக்க வந்த கனி போல். ஆமா, தானே கனிந்த கனி சுவையா இருக்கும், வேற மாதிரி பழுத்த கனியோட தானே கனிந்த கனி ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, அதான் இங்க சொல்றார். ஆகவே ரொம்ப அழகா சொல்றார், இந்த உலகத்தை போக வஸ்துவாக பார்க்காமல் இருத்தல், அந்த தன்மைக்கு, அந்த பாவனைக்கு பெயர் தான் வைராகியம். அப்போ பொருள்களை அனுபவிக்க கூடாதா அப்படி சொல்லி கேட்டா அப்படிலாம் இல்லை. அனுபவிக்கலாம், சாப்பிடலாம், பார்க்கலாம், எல்லாம் பண்ணலாம். அவை அனைத்தும் எதற்காக? விவகாரத்துக்காகவே. அதில் வீழ்ந்து மடிவதற்கில்லை. அதுதான் எல்லாமே நம்முடைய விவகாரத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் வீழ்ந்து மடிவதற்காக இல்லை. அது ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமாக. உறவுகளாக இருக்கட்டும், வாழ்க்கை வசதிகளாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், என்ன இருந்தாலும் எல்லாமே நமக்கு வாழ்க்கையுடைய விவகாரத்துக்கு உபயோகப்படுத்துவதற்காகவே. இது நமக்கு தெரியணும். வாழ்க்கை என்ற பயணத்துக்காகவே சாதனங்கள் இதுவே தவிர அந்த எண்ணம் வரும், அதுவே சாத்தியம் இல்லை, அதுதான் லட்சியம், அப்படி இல்லை. போகியேஷு போகத்தியாக, போகம் என்கின்ற புத்தியை துரத்தல். அது ரொம்ப அழகா சொல்ல ஒரு வார்த்தை. இது எனக்கு அனுபவிப்பதற்காக மட்டுமே கொடுக்கப்பட்டது என்ற எண்ணத்தை துரத்தல். இதை நான் உபயோகப்படுத்துகின்றேன், அவ்வளவுதான். என்னோட வாழ்க்கையுடைய தேவைக்காக இவையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன இருந்தாலும் இருக்கலாம், இருக்கட்டும். ஆனால் இவையெல்லாம் என்னுடைய வாழ்க்கை என்ற பயணத்தை முறையாக, சரியாக கடப்பதற்காக, நடப்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ளதை தவிர இதற்கு மேல் இதில் ஒன்றுமில்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்ட மனதிற்கு பெயர்தான் வைராகியத்தை அடைந்த மனது. தாய்மன்னர் இடத்துல வேற மாதிரி சொல்வார், எனது யான் எண்ணார்கள் போத நிலை கண்ட புலத்தோர் பராபரமே. ஏது வந்தும் ஏதொழிந்து எனது யான் எண்ணார்கள், போத நிலை கண்ட புலத்தோர் சொல்வார். எது இருந்தாலும் அறிவுன்னு ஒன்று இருந்துட்டு, விவேகம்னு ஒன்று இருந்து, வைராகன்னு ஒன்று இருந்ததுன்னா எது வருதோ எது இருக்கோ எல்லாம் எதற்காகன்றார். எதோ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் செய்த புண்ணியத்தினால கிடைச்சதோ, என்ன சூழ்நிலை தெரியாது, பகவான் கொடுத்துருக்கா, இதை நான் கையாளுறேன், அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை என்று புரிந்து கொள்வது. இன்பத்துக்காக மட்டும் பயன்படுத்தாமல் விவகாரத்துக்காக பயன்படுத்துதல்,
அதுதான் சொல்றார் வைராக்கியம். இல்ல அது இன்பம் தருகின்றதே சொல்லி சொன்னா, ஆமா, அதை இன்பம் தருவதாக கருதி நீ அதிலே மூழ்கி விட்டால் அது இன்னொன்னையும் தரும். வட்டி முதலாக என்ன பண்ணும்? துன்பத்தையும் சேர்த்து அதிகமா தரும். வட்டி முதலா சேர்த்து தரும் சொல்றார். ஆகவே நீ அதிலிருந்து சுகத்தை அனுபவிக்கவில்லை என்றால் அது தரும் துக்கத்துக்கும் உனக்கு பொறுப்பில்லை ஆகிவிடும். அதுல நீ நிறைய இன்பத்தை பார்க்கவில்லை, உபயோகப்படுத்த மட்டும் சொல்லியிருந்தா அதனால அவருக்கு துக்கமும் உன்னை அதிகம் பாதிக்காது. இல்லை என்றால் எவ்வளவு இன்பத்தை அதை அனுபவித்தோம் அது இல்லை எனும் பொழுது அதில் உள்ள துக்கமும் அதிகமாகி விடுகின்றது. அதைத்தான் பகவான் சொல்றார், அனுபவிக்க போகின்ற விஷயத்தில் போக புத்தியை துரத்தல், இதன் பலனாக வைராகியம் வரும்னு சொன்னார். இந்த வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அனுபவிக்க போகின்ற போகத்தில், இன்பத்தில், விஷயத்தில் போக புத்தியை, அது இன்பத்தை தரும் என்கின்ற அந்த புத்தி இருக்கு, அதை துரத்தல் வைராகியம். இது ஒரு முக்கியமான கருத்து. இந்த ஸ்லோகத்தில் நாம் பெற வேண்டிய கருத்து இதுதான். இதுதான் முக்கியமான கருத்து. ஆமா. ஆக இப்படி முதலில் கர்மயோகம், அதன் பலன் விவேகம், அதனுடைய விளைவு வைராகியம். அதன் பிறகு நீ என்ன பண்ணுவாய்? கர்மயோகத்தின் பலனை அடைந்து விட்டாய் என்று புரிந்து கொள். இதெல்லாம் ஸ்லோகத்துல இருந்து நமக்கு கிடைக்கிற விஷயங்கள். ஸ்லோகம் சின்னதுதான், வார்த்தையை பகவான் சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் இவ்வளவு விஷயங்கள் உள்ள இருப்பது நமக்கு குருமார்களும் பெரியவங்களும் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆமாம். ஆக கர்மத்திலிருந்து உனக்கு நிவிர்த்தி எப்பொழுது இந்த புத்தி உனக்கு வந்து விட்டால் நீ கர்மத்திலிருந்து நிவிர்த்தியை அடைந்து விட்டாய் சொல்லி அர்த்தம். அடைவாய். கடமைகளை எல்லாம் என்றைக்கு விடலாம் சொல்லி கேட்டா யாரையும் கேட்க வேண்டாம். என்றைக்கு விவேக வைராகியம் எனக்கு வருகின்றதோ, வந்து விட்டதோ, அன்றைக்கு துறக்கலாம். அதுவரை என்ன பண்ணு? கர்ம யோகத்திலே இருன்னு சொல்ற. விட்டுட்டு ஓடிடாது. எங்கேயும் ஓட முடியாது. ஓடனாலும் உனக்கு அது பயன் தராது. அங்க போய் இதெல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்ப. கங்கை கரையில ரிஷிகேஷ்ல ஏதோ ஆசிரமத்துல தான் உட்காந்து இருப்ப. எங்கேயோ உத்தரகாசில ஏதோ நதிக்கரையில் உட்காந்து இருந்தா கூட இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஐயோ இந்த நேரம் இருந்து நல்லா அருமையான டிகிரி காஃபி சாப்பிட்டு இருப்பீங்க, கிடைக்கலையேன்னு சொல்லி நினைப்போம். அந்த மசால் தோசை கிடைக்கலையே, எந்த தோசை கிடைக்கலையே, இதுக்கு அருமையான சட்னி கிடைக்கலையே, இட்லி பொடி கிடைக்கலையே, அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு உட்காந்து. பொரியல் கிடைக்கலையே, அவியல் கிடைக்கலையே, இப்படிதான் சாப்பிட வேண்டியது இருக்குன்னு சொல்லி. ஆக விவேக வைராக்கியம் வரவில்லை என்றால் அது வரையில் என்ன பண்ண? கர்ம யோகத்தை செய்யன்னு சொல்றார். சரி சுவாமி, ரொம்ப நல்லது, விவேக வைராகியம் எனக்கு வரல, அது வந்த பிற்பாடு வகுப்புக்கு வரேன்னு சொல்லி சொன்னான். அதுதான் கேட்குறாங்க. இந்த விவேக வைராகியம் வரணும் எனக்கு வரலன்றது எப்போ தெரிஞ்சது? வகுப்புக்கு வந்ததுனால தானே தெரிஞ்சது. ஆகையினால வகுப்புக்கு வாப்பா, இந்த வகுப்புக்கு வந்து சிரவண மண்டலத்தை நல்லா செய். அது முதல்ல என்ன பண்ணும்? முதல்ல கேட்குற சிரவண மண்டலம் நமக்கு விவேகத்தை தரும், வைராகியத்தை தரும், பக்குவத்தை தரும், பிறகு ஞானத்தை தரும். ஆகவே முதல் சிரவண மண்டலம் நமக்கு தகுதியை தரும். அடுத்து மீண்டும் செய்கிற சிரவண மண்டலம் நமக்கு ஞானத்தை தரும். ஞானம் என்னத்தை தரும்? மோட்சத்தை தரும். இதுதான் முறை. இல்லைன்னா என்ன ஆகும்? முடியுதோ முடியலையோ ஒரு வாய்ப்பு கிடைச்சி, பகவான் அனுகிரகம் கிடைச்சி, ஏதோ வகுப்பு கேட்கறதுக்காக சூழ்நிலை கிடைச்சி வந்து உட்காந்துருப்போம். வந்து கொஞ்சம் நேரம் வகுப்பு இருக்கும், கொஞ்சம் போர் அடிக்கும், கொஞ்சம் தூங்குவோம், அப்புறம் எந்திரிச்சுக்குவோம். வகுப்புல எந்திரிக்கிறது இல்லை இல்லையா? அதாவது சொல்லுவாங்க 2வது அத்தியாயத்துல இந்த ஆத்மா அனாத்ம விவேகம் இருக்கு இல்லையா, அது முடியும் வர கீதை வகுப்புக்கு வர வேண்டாம்னு நினைக்கிறேன் சுவாமி. என்னன்னா அது ஒரு மாதிரியா இருக்கு. அது ஒரு மாதிரியா இருக்கு. இந்த ஆத்மா சொல்லிச்சுன்னா அது இன்னும் 3rd person யாரையோ சொல்றா போல இருக்கு. என்னவோ ஆத்மாவா, ஏதோ ஆத்மாவா, ஆத்மான்னு சொல்றாரு பகவான 11வது ஸ்லோகத்து 25வது ஸ்லோகத்து வரைக்கும் ஆத்மாவோட லட்சணங்கள் எல்லாம் சொல்றாரு. அது ஒன்னும் புரிய மாட்டுது. அதனால என்ன நினைப்போம்? ஆத்மா அனாத்மா வகுப்பு தேவையில்லாதது நாம முடிவு பண்றோம். பகவான் அது வேற ஒன்றும் இல்லைங்க. அது நம்ம பற்றி தான் பேசுது. நமக்கு அது புரியறது இல்லை. ஆத்ம அனாத்ம விவேகம் என்பது நம்மை பற்றிய கருத்துக்கள் தானே தவிர வேற இல்லை.
அது போர் அடிக்குதுன்னு சொன்னா நாம போர் அடிக்கிறோன்னு அர்த்தம். வேதாந்தத்தினுடைய சப்ஜெக்ட் மேட்டரே அகம் தான், நம்ம தான், நம்மை பற்றி தான் பேசுகின்றது. ஆனா கொஞ்சம் வர ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் மெதுவா வகுப்பை நம்ம எப்படியோ முயற்சி பண்ணி இருந்து பழகிட்டுன்னு வச்சுங்களேன், போக 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 ஆஹா ரொம்ப நல்லா இருக்கே, கொஞ்சம் கொஞ்சமா ருச்சி வரும். ஆமா. ஆக முதல்ல வேதாந்த வகுப்பு முழு பலனை தராது, தகுதியை தரும். ஆமா. பிறகு அது ஞானமா வரும். இல்லை என்றால் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு ரொம்ப நாள் ஆகுதுன்னா வகுப்புக்கு வந்தோம்னா பரவாயில்ல, தப்பு இல்லை. பிறகு அது நமக்கு ஞானத்தை கட்டாயம் தந்தே தீரும். இங்க பொறுமை வேணும், விவேகம் வேணும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். பொறுமை வேணும், பொறுமையா வரணும். பொறுமையா தான் இதெல்லாம். அதனாலதான் திதிக்ஷான்னு ஒண்ணு வச்சாங்க, பொறுமை, அப்புறம் விவேகம், அப்புறம் வைராகியம் எல்லாம் வரும். ஆக கர்மயோக பலன் விவேக வைராகியம். இது எனக்கு இருக்கா இல்லையா என்று சந்தேகம் வந்தால் என்ன பண்ணணும்? என்றைக்கு இந்த இதுல சொல்லப்பட்ட அடையாளம் நம்முள்ள இருக்கோ அன்றைக்கு நாம் புரிந்து கொள்ளலாம், எனக்கு இது வந்திருக்கு இல்லை வரவில்லை. அதுக்காக எல்லா இடத்துலையும் போயிட்டு எனக்கு இது விவேகம் வரல வைராகம்னு சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். அது அவங்களுக்கு புரியாது. உலகத்தில் இருக்கவங்க புரியாது. சொன்னார், பசிக்கிறதா இல்லையான்னு நினைச்சா என்ன பண்ணணுமா? டைனிங் ஹால் பக்கம் போயிடாதன்றார். கிளியரா பசி எடுத்தா நாமே போயிடுவோம். யாருன்னா சொல்லணுமா? பசி எடுத்து ஆளை கூப்பிடுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு. பசிக்கிறதா இல்லையான்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? பசிக்கலன்னு அர்த்தம். சில நேரம் நல்லா சாப்பிட்டு வந்திருப்போம், வந்தவருப்பா பசி எடுக்கிறா போல இருக்கும். அது ஒரு போலி பசி, பொய்ப்பசி ஒன்று இருக்கும். என்ன வயிற்றுல போட்டாச்சு, நம்ம நல்லா சாப்பிட்டாச்சு, அது அவ்வளோ சீக்கிரம் ஜீரணமாகி போயிடுமா என்ன? வேற வழி இல்லையே, எப்பவும் போகிற வழியில் தான் போய் ஆகணும் ஜீரணமாகி. ஆக இதற்கு அடையாளம் என்ன? ரொம்ப அழகா சொல்றார். இப்போ பார்த்தது என்னவோ அதுதான். என் மனதில் விவேகம் வைராகியம் எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுது நான் என்ன பண்ணலாம்? இந்த கர்ம யோகத்தை விட்டு விடலாம். அப்ப என்ன ஆகுமா? ரொம்ப இன்னொரு கருத்து சொல்றாரு பாருங்க. இதுக்கு முன்பாக எதை பார்த்து கொண்டு பேசிக்கொண்டு திரிந்து கொண்டிருந்தேனோ, சென்று கொண்டிருந்தோமோ, இப்ப எதை பார்க்கின்றோம் பேசுகின்றோம் என்பதை பார்த்தாலே நமக்கு தெரிந்து விடுமா நம்முடைய மனதுல விவேகம் இருக்கா வைராகியம் இருக்கா? ஆமா. முன்ன வேற எதோ பேசிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப பார்த்த எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகி ஷிஃப்ட் ஆகி மனசு வேற மாதிரி விஷயங்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டது சொன்னா அப்பொழுது தெரிகின்றது நம்முடைய மனதுல விவேகம் வந்திருக்கு, வைராகியம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொண்டிருக்கும். ஆகவே விவேக வைராகியம் கர்மயோகத்தால் சுயமாக கிடைக்கும். நித்திய வஸ்துவை நாடுவது, நம்முடைய மனதில் அதை நாடி செல்கின்ற முமுட்சுத்துவம், பேரார்வம் அது வரும். அனித்திய வஸ்துவை விட்டு விலகி இருப்பது அதுவும் நமக்கு கிடைக்கும். ரெண்டையும் தருவது இந்த கர்மயோகத்தினுடைய பிரயோஜனம். எந்த காலத்தில் உன்னுடைய புத்தியானது மோக கலிலம், பகவானுடைய வார்த்தையில சொல்லணும்னா, எந்த காலத்தில் உன்னுடைய புத்தியானது மோக கலிலம், மோகம் என்கின்ற அழுக்கை கடந்து செல்லுமோ அந்த காலத்தில் நீ இனி ஒன்றை அடைவாய், அது வைராகி நிர்வேதமாயா சொன்னது பாருங்க. பரீட்சலோகான் கர்மச்சித்தான் சொன்ன அந்த முண்டகோபனிஷத்துடைய மந்திரத்துல நிர்வேதமாயா, நிர்வேதம் சொல்லி சொன்னா அதுல இருந்து விலகி இருக்கக்கூடிய மனப்பக்குவமாகிய வைராகியத்தை நீ அடைவா. எதில் வைராகியம் வரும்? இதுவரை பார்த்த கேட்ட சுவைத்த அனுபவித்த விஷயங்களில். சரி, இதுவரை பார்த்ததில் தான். இனிமேல் பார்க்க போகின்ற, கேட்க போகின்ற, அனுபவிக்க போகின்ற அனைத்திலும் உனக்கு என்ன ஏற்கனவே என்னவோ அதுதான் இதிலும் என்று உனக்கு வைராகி வந்துவிடும். இங்குற்றபடி அங்கும் எனவரியும் நல்லறிஞர் சொல்லுவார் தாய்மார். இங்க என்னவோ அதே தாம்ப அங்கேயும், அங்க என்னவோ அதே தான் இங்கேயும். இதுக்கு மேல இது என்ன இருக்கு? அப்படி ஒரு மனசுல ஒரு விவேகம் வந்துடும், அதுதான் வைராக்கியமாக பரிணமிக்கும். அனுபவித்த
இனி அனுபவிக்க போகின்ற எல்லாவற்றிலும் அவனுடைய மனசு விலகி இருக்கிற பக்குவம் வரும். அப்படி வந்தால் அவன் மனதுல புதுசா ஆசை வருமா? வராதுன்னு சொல்றார். உன்னுடைய மனதை நன்கு புரிந்து கொண்டது உள்ளதுன்னு சொல்றார். சரி, புதுசா சில பொருள்கள்லாம் வந்தா பரவாயில்லப்பா வேண்டாம் அப்படி சொல்லும் மனசு. ஆக இதுவரை ரொம்ப அழகா சொல்றார், படைத்த இனி படைக்க போகும் பொருள்களில் கூட அவருக்கு ஆசை வராதுன்னு சொல்றார். இப்போ நிறைய புது புது பொருள்லாம் வந்திருக்கு. கீதை எழுதின காலத்துல இவ்வளவு பொருள் இருந்ததா தெரியல. இன்னைக்கு என்னென்ன வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச காலத்துல இன்னும் வருமே. எவ்வளவு பார்த்துக்கிட்டோம், போன்லயே பாக்குறோம். நம்ம என்ன சின்னதா இருக்கு பாருங்க, விதவிதமா என்னென்ன வந்திருக்கு. பகவான் பாருங்களேன், முந்திலாம் யாருன்னா தெருவில் சும்மா அப்படி பேசிட்டு போனா அவங்கள நம்ம ஒரு மாதிரி நினைப்போம், என்ன ஆச்சு. இப்ப பாருங்க, நிறைய பேர் வண்டியில போகும்போது இன்னமும் பேசிட்டே போறாங்க. என்னன்னு பார்த்தா அப்புறம் தான் முந்தியாவது இங்க பேக்கெட்ல வச்சு ஒரு ஒயர் காதுக்கு போகும். இப்ப அது கூட இல்லை. ஏதோ பேச்சு அப்படி சுத்த விட்டுட்டார். ஆக விவகாரத்துக்காக வயலாம் நாடலாம், போகத்துக்காக நாம் நாட மாட்டோம். அது வீடா இருக்கட்டும், உறவா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், எல்லாம் தேவைதான். ஞாபகம் வச்சுங்க, அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லல, தேவைதான். வாழ்க்கையை கொண்டு செலுத்துவதற்காக நான் அவைகளை உபயோகப்படுத்துகின்றேன். இந்த பாவனை எண்ணம் என்றைக்கு உனக்கு வருகின்றதோ அன்றைக்கு என்ன பண்ணு, சந்நியாசத்துக்கு போ, இல்லை ரிஷிகேஷத்துக்கு போ, இல்லை ஆசிரமத்துக்கு போ. அது வரையில உடைய கடமைகளை செய்து கொண்டிருன்னு பகவான் சொல்லிடுறார். அது வரை போகாதன்னு சொல்றார். போனா உனக்கும் பிரச்சனை, அங்க இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனைன்னு சொல்லிட்டார். அந்த பிரச்சனை இவங்களை விட்டது, அங்க அந்த பிரச்சனை அங்க போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆகவே வேதாந்தத்தில் வயது கிடையாது. 20 வயதுல வைராகியம் வரலாம், 80 வயதுல வைராகியம் வராதையும் போகலாம். தாத்தா டிவி பார்த்துக்கிட்டு ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருப்பாரு, பேரன் கீத வகுப்புக்கு வரலாம். ஆமா, தாத்தாவுக்கு வராது. தாத்தா என்ன சொல்ற, உனக்கு எதுக்கிட்ட அதுக்கெல்லாம் போற, இன்னொரு டிவி வாங்கி வச்சுட்டு உங்க அப்பா வாங்கி தர சொல்லி நீ பார்த்துக்கிட்டு இருன்னு சொன்னாலும் சொல்லுவார். ஆமா, அப்படி இருக்கு. அதனால இதுக்கெல்லாம் வயதோ மத்ததோ காரணம் இல்லை, அது அவங்களோட பக்குவத்துக்கு. ஆக வைராகியமே நம்முடைய பக்குவத்தினுடைய அளவுகோல்னு சொல்றார். வைராகியம் தான் நம்ம பக்குவத்தினுடைய அளவுகோல். அதுவரை கடமையை துறக்க கூடாது. வைராகியம் வந்தவுடன் அனைத்து கடமைகளையும் நீ என்ன பண்ணா, பொறுப்புகளை விடலாம், விடணும், விட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். பொறுப்புகளை எல்லாம் பொறுப்பை ஒரு இடத்துல கொடுத்துடணும். கடைசி வரையில ஆவியை விட்டாலும் சாவியை விடன்னு சொல்லி பிடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, விட்டு வரணும். அதுவும் முக்கியம். அது வரையில விடாமலும் இருக்கணும், அதுவும் முக்கியம். இல்லை என்றால் கடமைகளை எல்லாம் விட்டுட்டு உட்கார்ந்து இருந்தோம்னா மனசு என்ன ஆயிடும் தெரியுங்களா, அந்த விஷயங்களே காரியம் செய்தாலாவது எல்லாம் சரியாயிடும். செய்யாமல் இருந்தா மனசுல அதிகம் நினைச்சு வீணா போயிடும், விவகாரம் ஆயிடும். இனி இதுவரை கர்ம யோகத்தை எப்பொழுது விடலாம், அதோட பலன் என்ன சொல்லி பார்த்தோம். இனி ஞான யோக பலனை கூறுவதற்காக பகவான் 53வது ஸ்லோகத்துல இனி ஆத்ம ஞானத்தை நான் அடைந்து விட்டேன், ஞான நிஷ்டை எனக்கு கிடைத்து விட்டது என்று எப்படி புரிந்து கொள்வது எல்லாத்தையும் சொல்லிடுறார். முதலே பகவான் அழகா தான் கொண்டு போறார். நம்ம பார்த்தோம், பகவத்கீதையில 2வது அத்தியாயம் தான் மீதி பகவத்கீதையினுடைய எல்லா கருத்துக்களுக்கும் முகவுரை சொல்லி பார்த்தோம். பகவத்கீதைக்கு முகவுரையே 2வது அத்தியாயத்தினுடைய 11வது ஸ்லோகத்திலிருந்து இருக்கிற மீதி 72வது ஸ்லோகம் வரையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த கருத்துக்களைத்தான் பகவான் விரிவாக மற்ற அத்தியாயங்களை சொல்லி 18வது அத்தியாயத்தை நிறைவு பண்றா சொல்லி பார்த்தோம். அப்போ 2வது அத்தியாயம் முகவுரை சொல்லிச்சுன்னா 18வது அத்தியாயம் முடிவுரை. அந்த கருத்துக்கள்லாம் அழகா சொல்றா. இப்ப பாருங்க, ஞான யோக பலனை அடைந்து விட்டாய் என்று எப்பொழுது உனக்கு தெரியும் அல்லது தெரிந்து கொள்ளலாம் சொல்றார் பாருங்க. 53வது ஸ்லோகம். ஸ்ருதி விப்ரதிபன்னாதே யதாஸ்தாஸ்யதி நிஷ்சலாம் சமாதாவச்சலா புத்திஹி ததா யோகம் அவாப்ஸ்யசி. ஞான யோகம் செய்து ஞான யோக பலனை நான் அடைந்து விட்டேன் என்று எப்படி தெரிந்து கொள்வது? அதற்கு ஞான யோக பலனை சொல்லி அந்த பலனை நான் அடைந்து விட்டேன் என்று
பலனை பார்த்து நீ தெரிந்து கொள் சொல்ற. அதுக்கு பதில் சொல்றார். அதுக்கு முன்ன இங்க ஒரு சின்ன ஒரு விளக்கம். ஞான யோக பலன் சொல்லி சொன்னா இங்க கீதை வகுப்பு படி பார்த்தா இப்பதான் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னா அவர்களுக்கு தெரிய வேண்டிய கருத்தா பார்ப்போம். எனக்கு ஏற்கனவே தெரியும் சுவாமின்னா இப்ப கேட்டு வச்சுக்கோ. ஞான யோகம் என்றால் என்ன, இப்ப கர்ம யோகம் என்றால் என்ன என்பதுக்கு சுருக்கமா விளக்கம் பார்த்தோம். நம்ம பார்த்தோம் பகவான் கர்ம யோகத்துக்கான விதையை 2வது அத்தியாயத்துல போடுவார். 3வது அத்தியாயத்துல கர்ம யோகத்தை செடியாக மரமாக வளர்த்து பலனை சொல்வார். அங்க பார்ப்போம்னு சொல்லி சுருக்கமா சிலதை பார்த்தோம். அதே போல இங்க ஞான யோகம் என்றால் என்ன அதில் இங்க சொல்லிடுறார். ஏனென்றால் இதெல்லாம் நமக்கு ஒரு ஆர்வத்தை உருவாக்குவதற்காக எதெல்லாம் நான் இங்க சொல்ல போறேன் என்பதையெல்லாம் முகவுரையில சொல்லணும். ஒரு நூலை எழுதணும்னு சொல்லி சொன்னா அந்த நூல்ல என்னென்ன சொல்ல போறேன்றது தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்ச என்ன ஆகும், நாம எடுத்து படிச்சேன்னு பார்த்துக்கோமே, பரவாயில்ல இது எனக்கு பிரயோஜனமான நூல், இந்த நூலை நான் படிக்கலான்னு போவோம். இல்லை என்றால் முகவரியை பார்த்து என்ன பண்ணலாம், மூடி வச்சுட்டு இது நமக்கான நூல் இல்லைன்னு விட்டுடலாம். ஆமா, இந்த அனுபந்த சதுஷ்டயம் சொல்லுவாங்க பாருங்க, சாதன சதுஷ்டயம் போல, அது போல இது. ஆக பகவான் இங்கே ஆத்மா பத்தி சொன்னார். அப்புறம் கர்மயோகத்தை பத்தி சொன்னார். கர்மயோக பண்ணி அடைந்து விட்டேன் எப்படி தெரிந்து கொள்ள அடையாளங்களை சொன்னார். அடுத்து ஞான யோகம் என்பது ஆத்மா பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் ஞான யோகம் சிரவண மன வித்தியாசம் தானே. ஆகவே இந்த ஞான யோக பலனை அடைந்து விட்டா என்பது எப்பொழுது நீ தெரிந்து கொள்வார் சொல்வார். அப்புறம் அர்ஜுனை கேட்க போறான், நீங்க சொல்ற இந்த ஞான யோகத்தை அடைந்த இந்த ஞானத்தை அடைந்து மோட்ச புருஷர்கள் இந்த உலகத்தை இப்போ இருக்கிறாங்களா, அவங்க நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டு சொல்வார். பகவான் அதை பத்தி விளக்கம் சொல்லுவார். ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணத்தை சொல்லுவார் அடுத்த ஸ்லோகத்துல. சொல்லி முடிச்சுட்டு இந்த சிதப்பிரஜன் ஆகிறதுக்குரிய உபாயத்தை சொல்லி கொடுத்துடுவார். ஆக ஒரு குருவனுடைய லட்சணத்தை பார்த்தா சிஷ்யன் கேட்ட கேள்விக்கு பதிலேன்னு சொல்லி அதோட சம்பந்தப்பட்ட மற்றதை அவன் கேட்காதையும் சொல்லி நிறைவுபடுத்தும். ஒரு நல்ல ஆசிரியருக்கு அழகுன்னு சொல்லுவான். அது நிறைய பகவத்கீதையில் நிறைய இடத்துல பகவானோட உபதேசத்தில் நம்ம பார்க்கலாம். ஆக இங்க ஞான யோகம் என்றால் என்ன, 3 சாதனங்களுடைய சேர்க்கைத்தான் ஞான யோகம். சுருக்கமா 3 சாதனங்களுடைய சேர்க்கைத்தான் ஞான யோகம். முதலில ஸ்ரவணம். ஸ்ரவணம் என்றால் கேட்டல். பூஜித விசாரக, ஸ்ரத்தையோடும் பக்தியோடும் சாஸ்திரங்களை குருவின் மூலமாக கேட்டல். சுருக்கமா சொன்னா கேட்டல், கேட்பது. கேட்பதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும், அறியாமை சென்று அறிவு வரும். ரொம்ப சுருக்கமா பார்ப்போம். அடுத்து அறியாமை சென்று அறிவு வந்த பிற்பாடும் கூட அதில் நமக்கு என்ன ஆகும், சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை போக்குவதற்காக 2வது மனனம், சிந்தித்தல். கேட்டல், சிந்தித்தல். 3வது நிதித்தியாசனம். கேட்ட அந்த அறிவில் நிலை பெற்றிருக்கக்கூடிய நிஷ்டை கூடுதல், அந்த அறிவிலே நிலை பெற்றிருத்தல். அது ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். 3 சேர்க்கைத்தான் ஞான யோகம், ஞான யோக சாதனம். இந்த 3ஐயும் திருவள்ளுவர் தன்னோட குரல்ல ரொம்ப அழகா சொல்லிட்ட. ஒரே குரல்ல. ஆமா, கற்க கற்பவை கற்க, கசடர கற்க, நிற்க அதற்கு தக. ஆமா, ரொம்ப அழகா சொல்லிருப்பா. கற்க கேட்ட, கசடர கற்க சந்தேகம் இல்லாமல் கற்றுக்கொள், பிற்பாடு நிற்க அதற்கு தக. விற்க எடைக்கு தகலாம் இல்லை. நிறைய நூல்களை வாங்கி வச்சிருக்கேன். நிறைய வீடுங்களை பார்க்குறோம். தாத்தா ஏதோ ஒரு ஆர்வத்தை வாங்கி வச்சிருப்பா, அப்பா ஏதோ வாங்கி வச்சிருப்பா, நிறைய புத்தகங்கள் இருக்கும். அவங்க பிள்ளைங்களுக்கு பேரங்களுக்கு அதோட வேல்யூ தெரியாது. எங்கன்னா ஆசிரம மத்தவங்களுக்கு கொடுக்கலாமா, இல்லைன்னா என்ன பண்ணுறேன், யாரும் வாங்கலைன்னு சொல்லி சொன்னால் எடுத்துன்னு போய் எடைக்கு தக விற்க என்ன பண்ணுறேன். கற்க கசடர கற்க, கற்றவை கற்ற பின் நிற்க அதற்கு தக சொன்னார். 3த்தையும் ஒரே குரல் எப்படி அழகாக வச்சுட்டா இருப்பார். இந்த லட்சணத்தில் திருவள்ளுவர் இந்து சமயத்தை சேர்ந்தவர் இல்லை, அவர் யாருன்னு சொல்றாங்க. சரி, அது ஸ்ரவணம் கேட்டல், மனனம் சிந்தித்தல், நிதித்தியாசனம் கேட்ட கருத்தை தியானித்தல், நிற்றல். ஆக இங்க இன்னொன்று இருக்கு. சாஸ்திரத்தை படித்தல் சொல்லல, கேட்டல். கேட்டல் சொன்னா யாரோ ஒருத்தர் சொல்லணும். யார் மூலமாக, குரு முகமாக கேட்டல். வேதாந்த சாஸ்திரத்தை கேட்டல். எதுவரை கேட்கணும் சுவாமின்னா, எதுவரை சாப்பிடணும், பசி போற வரை சாப்பிடணும். அதுபோல எதுவரை கேட்டால் நமக்கு அந்த கருத்து புரியுமோ அதுவரை கேட்டல்.
என்னை பற்றி, உலகத்தை பற்றி, இறைவனை பற்றி என்ன சொல்லி இருக்கின்றது என்பது புரியும் வரை. சரி, கேட்ட பிற்பாடு என்ன பண்ணணும்? சாஸ்திரம் இதைத்தான் சொல்லுகின்றது என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் இது என்னோட அனுபவத்துக்கு முரண்பாடா இருக்கு அப்படின்ற சந்தேகம் வரணும். என்ன, நீ பூர்ணமானவன் சொல்லுது. நான் அப்படியா? எவ்வளோ குறை இருக்கு. கேட்டா ஒரு நோட்டை கொடுத்தா 1008 குறை எழுதலாம். என்னையும் எல்லாருமே குறையா தான் சொல்லியிருக்காங்க. ஆனா சாஸ்திரம் பூர்ணமானவன் சொல்றது. இது ஒரு கிண்டல் பண்றா போல இருக்கு. சில நேரத்தை சொல்ல லந்து பண்றதுன்னு பாருங்க, அது போல. நீ ஆனந்த வடிவன்னு சொல்லுது. உண்மையா? இல்லையே. அப்போ அனுபவத்துக்கும் சாஸ்திரத்தின கருத்துக்கும் முரண்பாடு வருகின்றது. எனது அனுபவம், நான் குறை உடையவன், துக்கி, இது எப்படி சரி? இதை சிந்தித்து இந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்வது, அதுக்கு மனனம் சொல்லி சொல்றோம். நான் பிரம்மத்திலிருந்து வேறுபட்டவன் இல்லை, நான் ஆத்மா என்று புரிந்து கொள்ளும் வரை, நான் ஆத்மா என்று புரிந்து கொண்டால் பூர்ணமானவன், நிறைவானவன், ஆனந்த வடிவினர். அதன் பிறகு சந்தேகமில்லாத அறிவு வந்த பிறகும் பழக்க தோஷங்கள், விபரீத பாவனைகள், இவ்வளவு நாள என்னை உடலாக மனதாக உலகமா நினைச்சிருந்த அந்த எண்ணங்கள் இருக்கு இல்லையா, மீண்டும் மீண்டும் வரும். இந்த கருத்தில் நம்மை நிற்க விடாமல் தடுத்து விடும். அதற்காக நாம் என்ன பண்ணணும்? அதற்காக செய்கின்ற சாதனம் நிதித்தியாசனம் அல்லது ஆத்ம தியானம். ஆத்ம தியானம்னா நான் யார் என்கின்ற அந்த அறிவை பற்றிய தியானம், சிந்தித்தல். அதுதான் எங்க அர்த்தம். இந்த 3 சாதனையை ஒருவன் செய்ய வேண்டும். இதுவே ஞான யோகம் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே ஆத்மாவா அரே திரஷ்டவ்யக ஸ்ரோதவ்யக மந்தவ்யக நிதித்தியாசித்தவ்யக. இது எங்க போட்டிருக்கு? பிருகதாரண்ய உபநிஷத்துல, மைத்ரேய பிராமணத்துல அவங்க 2 பேருக்கும் நடந்த, யாக்ஞவல்கியருக்கும் மைத்ரேயக்கும் நடந்த கான்வர்சேஷன் அது. ஆமா, அவங்க 2 பேரும் நடந்த சம்பாஷணை. ஆத்மாதான் கேட்கப்பட வேண்டும், சிந்திக்கப்பட வேண்டும், தியானிக்கப்பட வேண்டும். சரி, இந்த 3 பண்ணிட்டோம். கேட்டோம், சிந்தித்தோம், நிதித்தியாசனம் பண்ணிட்டோம். இப்ப சைவ சித்தாந்தத்தில் இன்னொன்னு சொல்லுவாங்க, கேட்டலுடன் சிந்தித்தல் கேடிலாமை தெளிவாள் வாட்டமுறா உற்பவனுவை மாறுமோ நாட்டமுற்று மெய்யான நிட்டையினை மேவினர் கன்றோதான் பொய்யாம் போம் பிறப்பிறப்பும். கேட்டல் சொல்வார் சிரவணம், சிந்தித்தல் மனனம், தெளிவு பெறுதல் அதை ஒரு தனி சாதனமாக 4ஆக சொல்றாங்க. நாம் என்ன பண்ணுவோம்? மனனத்துல அதை சேர்த்துடுறோம். சேர்த்துட்டு நிஷ்டை கூடுதல். தாழ்வுணர் அழகா அந்த பாட்டுல சொல்ற, கேட்டலுடன் சிந்தித்தல் கேடிலாமை தெளிவால் வாட்டமுறா உற்பவனுவை மாறுமோ. நம்முடைய துயரங்கள் எல்லாம் மாறுமோ சொல்லி கேட்டா, எப்போ மாறும் என்றால் மெய்யான நெட்டையினை மேவினர் கன்றோதான் பொய்யாம் போம் பிறப்பிறப்பு. பிறப்பிறப்பு பொய்யாக போன எப்போ என்றால் இந்த அறிவில் நிலை பெறும் பொழுது. ஆகவே நீ இந்த சாதனங்களை செய்து மோட்ச பலனை நான் அடைந்து விட்டேன். இந்த ஞான யோக சாதனங்களுடைய பலன் என்ன? ஸ்ரவண மன நிதித்தியாசனத்துடைய பலன் என்ன சொல்லி சொன்ன, என்ன பலன் வரும் என்றால் அது மோட்ச பலன். இந்த சாதனங்களை செய்து மோட்ச பலனை நான் அடைந்து விட்டேன் என்று எப்படி எப்பொழுது நான் தெரிந்து கொள்வது? பகவானுடைய பதில், முதல் சொல் பாருங்க, ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஸ்ருதி விப்ரதி பண்ணா சமாதா வச்சலா புத்திகி. அந்த புத்தி என்ற சொல்லை எடுத்து இந்த சொல்லோட சேர்த்துக்கணும். எப்படின்னா, ஸ்ருதி விப்ரதி பண்ணா புத்திகி. புத்திக்கு ஒரு அடைமொழி தரார், ஸ்ருதி விப்ரதி பண்ணா. எப்படிப்பட்ட புத்தியாம் பாருங்க. கர்மயோகத்தை செய்து மோகத்திலிருந்து விலகிய புத்தி, வைராகத்தை அடைந்த புத்தி, அப்படிப்பட்ட உன்னுடைய புத்தி. ஆகவே இங்கு புத்தி என்றால் பகவான் அழகா சொல்றார் ஸ்ருதி. ஸ்ருதி என்றால் இங்கு கர்மகாண்ட வாக்கியங்கள் சொல்லி அர்த்தம். ஆமா, விப்ரதி பண்ணா. விப்ரதி பண்ணா என்றால் கலங்குகின்ற, குழப்பமடைந்த, குழப்புகின்ற, சிதறடைந்த கர்மகாண்ட வாக்கியங்களினால் குழப்பமடைந்த உன்னுடைய புத்தியானது பகவானுக்கு தெரிகின்றதான். நம்முடைய புத்தியை பத்தி நல்லா தெரியுது. நம்ம சொல்லுவோம், ஆமா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன சொல்லுவோம். அப்ப பகவானுக்கு நம்முடைய புத்தியை பத்தி தெரிகின்றது. என்ன, நாம் கீதை வகுப்புக்கெல்லாம் வரோம். ஒருத்தர் கேட்டார், வந்து விட்டு இருக்கும் பொழுது, எங்க போறப்பான்னு சொல்லி கேட்டார். நான் கீதை வகுப்பு போறேன்னு சொல்லி சொன்னேன்.
ஐயா அங்கெல்லாம் என்ன கிடைக்கும், அங்கெல்லாம் போனால் என்ன வரும் உங்களுக்கு, இங்கே பரவாயில்ல எதுக்கு போகிறீங்க, அங்கெல்லாம் போனால் என்ன கிடைக்க போகுது, ஒரு பலனும் இல்லை. நீ பாரு, என் கூட வா, நான் அங்கே கூட்டிட்டு போகிறேன், இங்கே கூட்டிட்டு போகிறேன், நீ அதை பண்ணிப்பார், இதுக்கு பண்ணிப்பார் அப்படி சொன்ன உடனே நமக்கு என்ன ஆகிடுமா, சந்தேகம் வந்துடுமா. ஆமாம், அங்கே எதுக்கு போகிறோம், நமக்கே சந்தேகம் வந்துடும். இப்படி விதவிதமான மனிதர்களுடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய புத்தியில் ஒரு குழப்பம் தடுமாற்றம் வந்து விடுமா. எதை செய்வது, எப்படி இந்த ஆன்மீக வாழ்க்கையை தொடங்குவது என்று நம்முடைய மனம் குழம்பி விடும். ஆமாம், அவங்களும் ஆன்மீகத்தானே கூப்பிட்றாங்க, அவங்களும் கோயிலுக்கு தானே கூப்பிட்றாங்க, அவங்க நல்லது தானே சொல்கிறாங்க, அப்படிதான் வந்து விடுமா. ஆகவே நம்முடைய மனம் புத்தி கேட்டு கேட்டு பிறர் சொல்ல சொல்ல நம்முடைய புத்தியும் குழம்புகின்றது. அதனால சொன்னேன், காதை கொஞ்சம் ஜாகிரதையாக வச்சுங்கன்னு சொன்னார். காதை ஒருத்தர் கொடுக்கறதுக்கு முன்னே ஜாகிரதையாக இருக்கும். நம்ம வீட்டில் சொல்ல, ஏங்க கொஞ்சம் நான் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்கன்னா, காதை எடுத்து கொடுத்தா கேட்க முடியும். அப்படி எடுத்து கொடுக்க முடியும்னா ரொம்ப நல்லதாக போச்சு. என்ன பண்ணலாம், காது யாருக்கிட்டனா கொடுத்து இங்கே அனுப்பிட்டு நம்ம வீட்டில் இருந்துக்கலாம், ஏன்னா காது கேட்டுக்குமே. அப்படி இருக்கலை, சரி காது அனுப்பி வைக்கலாம், மனசை எங்கே அனுப்பி வைக்கிறது, காதோட மனசு இருந்தால் தானே கேட்க முடியும். ஆகவே என்ன ரொம்ப அழகாக சொல்கிறார், நம்முடைய மனம் புத்தி கேட்டு கேட்டு குழம்புகின்றது. காதை நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக பயன்படுத்தி என்ன பண்ணணும், மீண்டும் கேட்டு கேட்டு தான் தெளிவடைய வேண்டும். ஆகவே இப்படி 4 பேர் வார்த்தையினால் குழப்பம் அடைந்த புத்தியானது எப்படி மாறும், மாறி இருக்கணும். ரொம்ப அழகாக சொல்கிறார். நீ ஞான யோகத்தின் பலனை அடைந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா, பகவான் சொல்கிறார், மோட்சம் என்ற நிலையில் புத்தி எப்படி இருக்கும் என்று கூறுகின்றார். அதுதான் கருத்து. எந்த காலத்தில், எந்த காலம் என்றால் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் செய்த காலத்தில் என்ன ஆகுமாம், ஸ்தாஸ்யதி நிற்குமோ, யதாஸ்தாஸ்யதி எப்பொழுதும் உடைய மனமானது நிற்குமோ, அசையாது நிற்குமோ, எப்பொழுது புத்தியானது நிற்குமோ, எப்பவாவது புத்தி நிற்கிறதா, நிற்க முடிந்ததா, நிறுத்த முடிந்ததா, ஓரிடத்தில் நின்னுதா, நிற்கலையே. ஒரு சொன்னார், சில பேருக்கு கை காலே நிற்காது, அசைகிறது இல்லை, அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். புத்தி எங்க அசையாது நிற்கிறது, உடம்பே அசையாம இருக்க வைக்க முடியல. ஒரு தியானத்துல ஒரு 20 நிமிஷம் உடம்பு அசையாம இருக்க வைக்கிறது முதல் பயிற்சி, அதுவே முடியறது இல்லை, ஏதோ அசைஞ்சு கொடுத்துட்டு. அந்த நேரம் பார்த்தா 2 எறும்பு அப்படியே ஊர்ந்துகிட்டு இருக்கும், ஏதோ பண்ணும். காதுல ஒரு கொசு அப்படி வெயின்னு சத்தம் போடும், என்ன பண்றது, அசையாம இருக்கும். அந்த நேரம் பார்த்துதான் சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்குமா. அப்படி ரொம்ப அழகா சொல்ற, அப்படி இல்லாமல் எப்படி நிற்கணுமா, நிச்சலா தாஸ்யதி அமைதியாக, நிச்சலா சலனமின்றி. எந்த இடத்தில் நிற்கணும், சலனமின்றி எங்க நிற்கணும், அது ரொம்ப முக்கியம். பிறர் வீட்டு விஷயத்தில் நிற்க வேண்டாம், ரொம்ப முக்கியம். சினிமால நிற்க வேண்டாம், ஊர் விவகாரத்தில் நிற்க வேண்டாம், டிவி சீரியல்ல நிற்க வேண்டாம். 2வது சொல்றாரு பாருங்க, சமாதவ் சமாதியில். இங்கு சமாதின்னு சொல்லி சொன்னா ஆத்மான்னு அர்த்தங்க போட்டுக்குங்க. வேற இடத்துல இந்த கருத்து வார்த்தை அர்த்தம் போட்டுப்பான்னு தெரியல. இங்க சமாதி சொல்லி சொன்னா ஆத்மான்னு சொல்லி அர்த்தம். ஆத்மா, ஆத்மா என்று பொருள். ஆத்மனி சமாதவ் சொல்லி சொன்னா ஆத்மனி, ஆத்மாவில் நிற்போமோ. எப்பொழுது புத்தியானது சஞ்சலமின்றி அமைதியாக உறுதியாக ஆத்மாவை பற்றிய கருத்திலே நிற்குமோ, அல்லது உன்னிடத்திலேயே நிற்குமோ. எப்படி நிற்குமா, அச்சலா சந்தேகம் இல்லாமல் உறுதியாக சலனம் இல்லாமல் நிற்குமோ, ததா அப்பொழுது யோகம் அவாப்ஸ்யசி, அந்த காலத்தில் அந்த அவஸ்தையில் நீ யோகத்தை அடைவாய். இங்க யோகத்தை அடைவான்னு என்ன, மோட்சத்தை அடைவாய், அடைந்திருப்பாய். இங்க யோகம் சொல்லிச்சுன்னா மோட்சம்னு அர்த்தம், நிறைவு பூரணம் சொல்லி அர்த்தம். ஆகவே இங்க 2 வார்த்தை, சமாதவ் என்பதற்கு இங்க ஆத்மான்னு சொல்லி அர்த்தம், யோகம் என்பதற்கு மோட்சம் சொல்லி அர்த்தம். மற்ற புஸ்தகத்துல போட்டிருக்கா என்ன தெரியல, சம்பிரதாயத்துல பெரியவங்க அழகா இந்த வார்த்தையை இந்த இடத்துக்கு, இதுதான் நம்ம முறையா படிச்ச குருவத்துல படிச்ச இந்த இடத்துக்கு இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் சொல்லி அழகா நமக்கு புரிய வச்சிருவாங்க, நம்ம குழம்ப மாட்டோம். அதுதாங்க யோகம் அவாப்ஸ்யசி, அந்த காலத்தில் அந்த அவஸ்தையில் நீ யோகத்தை அடைவாய். இங்கு யோகம் என்றால் மோட்சம், நிறைவு, பூர்ணத்துவம். அவாப்ஸ்யசி நீ அடைந்துள்ளதாக புரிந்து கொள், அவ்வளவுதான்.
வழக்கமாக யோகம் என்ற சொல்லுக்கு மோட்சம் என்று அர்த்தம் இல்லை. வாழ்க்கையில் அடைய வேண்டியது பரம புருஷார்த்தத்தை நீ அடைந்தவனாக புரிந்து கொள். பரம புருஷார்த்தம் என்ன? மோட்சம் தானே. அப்படி அர்த்தம் எடுத்துக்கிறோம். ஆமா, யோகம் என்பதற்கு மோட்சம் எப்படி அர்த்தம் எடுத்துக்கிட்டு சொல்லி சொன்னா, பரம புருஷார்த்தமத்தை நீ அடைந்துள்ளாய் சொல்லி சொன்னா. புருஷார்த்தம் தர்ம அர்த்த காமம் மோட்சம். மோட்சத்தை உயர்ந்த லட்சியமாக பரம புருஷார்த்தமா சொல்லும். அதை நீ அடைந்திருப்பாய் சொல்லிட்டு எப்பொழுது உன்னுடைய மனது புத்தியானது ஆத்மாவில் நிற்குமோ அப்பொழுது நீ ஞான யோக பலனை, ஞானத்தை, மோட்சத்தை அடைந்து விட்டதாக அறிந்து கொள்வாய். எப்பொழுதும் நம்மை பற்றி அறிவிலேயே நம் மனது அதிகமாக இருந்து கொண்டிருந்தால் நாம என்ன ஞான யோக பலனை அடைஞ்சிட்டேன்னு சொல்லி அர்த்தம். அதான் சொல்றோம். இப்படி சொல்லி பகவான் இங்கு தன் உபதேசத்தை நிறைவு செய்கின்றார். 11வது ஸ்லோகத்துல தொடங்கின பகவானுடைய இந்த ஞான யோக விஷயங்கள், ஆத்ம உபதேசங்கள், முகவுரை எல்லாவற்றையும் இந்த ஸ்லோகத்துல பகவான் சொல்லி நிறைவு செய்து விடுகின்றார். ஆக இங்க ஸ்ருதி விப்ரதி பண்ணாத என்ற இடத்துல ஒரு வார்த்தையை சேர்த்துக்கணும். வைராகிய பரிபாக அவஸ்தார்த்த பூர்வகம். இந்த புத்தியானது வைராகியம் என்ற பரிபாகத்தை அடைவதன் முன்பு எப்படி இருந்தது, ஞான யோகத்தை செய்வதற்கு முன் எப்படி இருந்தது என்று பார்த்து நீ இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்று தெளிந்து நீ அதை அடைந்து விட்டா என்று புரிந்து கொள். இதுதான் பகவான் சொல்ற விஷயம். ஆக ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் செய்த பின் வருகின்ற மனநிலை, அதுதான் ஆத்ம தத்துவத்தை அடைவதன் மூலமாக புத்தியானது ஸ்திரமாக அமைதியாக எப்போது நிற்குமோ அப்போது நீ ஞானத்தை, மோட்சத்தை அடைந்து விட்டதாக பொருள் கொள். ஆக 11வது ஸ்லோகத்தில் அச்சோச்சியான் அந்த வார்த்தையில் ஆரம்பிச்ச பகவான் இந்த 53வது ஸ்லோகம் ஸ்ருதி விப்ரதி பண்ணாத்தே இந்த ஸ்லோகத்தில் நிறைவு செய்து விட்டார். மேல விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.